ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டூ என்டிட்டிஸ். பட் நம்மள நிறைய பேர் இது ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தப்பாக கணக்கு போட்டு தப்பாக இன்வெஸ்ட் பண்ணுறோம், தப்பாக ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இது ரெண்டுக்கு இருக்கிற என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நான் தெளிவாக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ரீசெண்ட் டேஸில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், என்னோட வெல்த் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐம் ஜஸ்ட் மேக்கிங் லாட் ஆஃப் கால்குலேஷன்ஸ். ஸோ அதை பற்றி என்கொயரி பண்ணும்போது, அதை பற்றி என்னோட நாலேஜ்லாம் வளர்த்துக்கிற போது ஐ காட் லாட் ஆஃப் ஐடியாஸ், லாட் ஆஃப் இன்புட்ஸ். ஸோ அந்த இன்புட்டை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆக்சுவலாக ட்ரேடிங் அப்படிங்கிறது நான் ஒரு பொருளை வாங்குறேன் வித் அ மைண்ட் செட் ஆஃப் ஐ வாண்ட் டு செல் இட் அகைன். அதாவது நான் ஒரு கார் வாங்குறேன் அப்படின்னா அந்த காரோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி நான் உடனே அதை சேல் பண்ண நினைக்கிறேன். தென் இட் இஸ் அ ட்ரேடிங். இட் கேன் பி வித்தின் அ டே, இல்லைனா வித்தின் 1 month ஆர் வித்தின் 1 year. பட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா இட் ஜஸ்ட் தி ஆப்போசிட். நான் ஒரு வீடு வாங்குறேன் அப்படின்னா அந்த வீடு நான் யூட்டிலைஸ் பண்ணி என்னோட பிசினஸுக்கோ இல்லை என்னுடைய மற்ற ஒர்க்கோ நான் யூட்டிலைஸ் பண்ணி அதுல இருந்து நான் ஐ மேக் எக்ஸ்ட்ரா இன்கம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு வீடு வாங்குறேன், அந்த வீடு மேல லோன் போட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்குறேன், அந்த ப்ராப்பர்ட்டி மேல லோன் போட்டு ஒரு பர்టిక్యులர் கார் வாங்குறேன். சோ இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா I use this particular house to increase my wealth to buy another particular product or a particular services. சோ இந்த மாதிரி நான் ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ வாங்குறேன் அப்படின்னா then it is an investment. நிறைய பேர் சோஷியல் மீடியால வீடியோஸ் போடுறது பார்த்திருப்பீங்க. கார் வாங்காதீங்க, அது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலா இங்க என்னன்னா மக்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, எக்ஸ்பென்ஸ்னா என்ன அப்படிங்கிறது கூட தெளிவா புரிய மாட்டேங்குது. காருங்கிறது ஒரு எக்ஸ்பென்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா it is depending upon why do you buy it and how do you buy it. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஐடி கம்பெனில ஆல்ரெடி கேப் ப்ரொவைட் பண்றாங்க. பட் இருந்தாலும் நான் என்னுடைய கெத்தை காமிக்கிறதுக்காண்டி, நான் தான் அந்த கம்பெனில பெரிய ஆள் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காண்டி நான் ஒரு கார் வாங்கி அந்த காருக்கு இஎம்ஐ போட்டு லோன்லாம் கட்டி நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா then it is not an investment, it is a huge expense that you are making. But let's say நீங்க உங்க business related everyday 100 km travel பண்ணணும். So everyday 100 km travel பண்றதுக்கு உங்களால everyday கேப் போட்டிங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பென்ஸ் per month மட்டுமே it is coming to almost 50,000 plus. அப்படினா அந்த இடத்துல நீங்க கார் வாங்குறீங்க அப்படின்னா it is a very much beneficial for you. Of course நீங்க இதுல கேட்கலாம், அதுக்கு நான் சர்வீஸ் பண்ணனும், அதுக்கு நான் பெட்ரோல் போடணும், சோ அதுவே எனக்கு மந்த்லி 20,000 வருமே, இதுல நான் ஏன் அந்த எக்ஸ்ட்ரா 30,000 போட்டு நான் கேப்லயே போயிட்டு வந்துடலாமே, நான் ஏன் புதுசா கார் வாங்கணும் அப்படிங்கிறது. பட் இங்க உங்களுக்கு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நீங்க எவ்ரிடே டிராவல் பண்றீங்க. அந்த எவ்ரிடே டிராவல்ல பிசினஸ்ல the most important thing that you need to consider is your mind peace. என்னைக்கு உங்களுடைய மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கோ அப்பதான் உங்களால மோர் ப்ரொடக்டிவா உங்க பிசினஸ்ல ஒர்க் பண்ண முடியும். சோ அதனால as a businessman நீங்க 100 km டிராவல் பண்றீங்க அப்படின்னா you can go for buying a car. பட் அந்த காரையுமே நீங்க let's say you are going to buy a car for 25 lakhs. அந்த 25 lakhs worth இருக்க காரை நீங்க 5 lakhs மட்டும் முன் பேமெண்டா பே பண்ணிட்டு மிச்ச 20 lakhs வேற ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மென்ட்ல இருந்து வர்ற காசை வச்சு லோன் கட்டினீங்க அப்படின்னா டெஃபினட்டா you will be able to make a good profit in your investment. சோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்க கார் வாங்காதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். நீங்க காரை எக்ஸ்பென்ஸா பாருங்க, இல்ல இன்வெஸ்ட்மெண்டா பாருங்க, இல்ல ட்ரேடிங்கா பாருங்க அப்படிங்கறத நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். பட் the only thing that I want to concentrate is when you buy that car, what is the feeling that you get in terms of your own everyday living. சில பேர் செலிபிரிட்டிஸ்லாம் இருப்பாங்க, அவங்கள மல்டிபிள் கார்ஸ் வாங்குவாங்க. of course அவங்க கிட்ட வெல்த் அதிகமா இருக்குது வாங்குறாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கார் அவங்களுக்கு அவ்வளவு பெரிய நீடா இருக்காது. பட் ஸ்டில் they will buy car. ஏன் அப்படின்னா செலிபிரிட்டிஸ்ங்கற அவங்க சொசைட்டில ஒரு ரெஸ்பெக்ட்டோட வாழ்றவங்க. சோ அந்த ரெஸ்பெக்ட்டை மெயின்டெய்ன் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காண்டியே they will always buy a new car. சோ இந்த இடத்துல ஒரு ஃபேமஸ் பியூட்டிஃபுல் கோட் வரும்ல, அதாவது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா don't judge the book by its cover அப்படி சொல்லுவாங்க. பட் ஆக்சுவல் ரியாலிட்டி என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல எல்லாருமே நம்மளுடைய புக்கை கவரை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதாவது நம்மளுடைய கவர், நம்மளுடைய தோற்றத்தை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க. because that is the reality of the world today. so இந்த ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட்ல most people are driven by emotions. ஆக்சுவலா நிறைய பேருக்கு இமோஷன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கறதே தெரிய மாட்டேங்குது. எப்ப நீங்க உங்களோட இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றீங்களோ, எப்போ நீங்க உங்களோட இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றீங்களோ அப்பதான் நீங்க ஒரு ட்ரேடிங்கும் இன்வெஸ்ட்மென்ட்டையும் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி உங்களுடைய வெல்த்தையும் சரி உங்களுடைய பர்சனல் லைஃபையும் சரி டெவலப் பண்ணி கொண்டு போக முடியும். ஒரு சின்னதா எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் 1 year back நயன்தாரா மேம் அவங்களுக்கான ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கினாங்க. அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் மேபி காஸ்டிங் அரௌண்ட் 10 crore rupees. இப்போ எனக்கு அந்த இடத்துல ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அவங்க ஏன் லாஸ்ட் இயர் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கணும்? அவங்க ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் 30 years இருக்காங்க. பிளஸ் ஷீ இஸ் ஆல்சோ ரன்னிங் மல்டிபிள் பிசினஸஸ். அவங்களோட வெல்த் மட்டுமே இட் ஷுட் பி மோர் தென் சம் crores. இவ்வளவு crores and rupees மணி வச்சிருக்கிறவங்க ஏன் இந்த டயத்துல கார் வாங்கணும்? அவங்க இதுக்கு முன்னாடியே ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கியிருக்கலாமே அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச ஆன்சர் என்ன அப்படின்னா ஆக்சுவலா அவங்க கார் வாங்குறதை விட அந்த கார் வாங்கினதுக்கு அப்புறம் வர்ற ப்ராப்ளம்ஸ் என்னால மிட்டிகேட் பண்ண முடியுமா அப்படிங்கறத பார்த்தாங்க. அதாவது இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குறாங்க அப்படின்னா அந்த கார் எடுத்துட்டு அவங்க எவ்ரிடே சுத்த போறது கிடையாது, எப்பயாவது தான் எடுத்துட்டு போவாங்க. ஒரு பிரஸ்டீஜுக்கான அந்த கார் எடுத்துட்டு போறாங்க. பட் அந்த காரோட மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு தனியா டிரைவர் போடணும். அந்த காரை மெயின்டைன் பண்றதுக்கு ஒவ்வொரு சர்வீஸ் எடுத்துட்டு போகும்போது they have to pay in lakhs. சோ இந்த மாதிரி நிறைய இது இருக்கிறதுனால அது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னால மிட்டிகேட் பண்ண முடியுமா அப்படிங்கறது எல்லாத்தையும்
யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு காரே வந்து எல்லாருமே வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்களுமே ஒரு கார் வாங்க போறீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்க அப்படின்னா யூ கன்சிடர் திஸ் as an investment. But investment for what? Investment to get a return in terms of money, or investment to get return in terms of your mind peace, or to get a benefit in your own works and services. So அதை வந்து நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிச்சு அப்படின்னா you won't consider anything as an expense. You will consider everything as an investment. அதாவது நிறைய பேரோட பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி கொடுத்துட்டு என் குழந்தைக்கான நான் இவ்வளவு செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆக்சுவலா அவங்க யாருமே செலவு பண்றது கிடையாது. அவங்க எல்லாருமே வந்து அவங்க குழந்தைங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் மேக் பண்றாங்க. அதாவது அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு டாய் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டாய் இஸ் நாட் an expense. அந்த டாய் இஸ் an investment for the happiness of the children. அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல பேரண்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா I can 100% assure you every children in this world will be the most intelligent children will be brought by their own parents. So இது எல்லாத்தையும் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. See you all tomorrow in the next video.